hello. Welcome to Praganya Sree Kitchen. Friends, welcome back to Praganya Sree Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால்கோவா. ஆமாங்க, ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பால்கோவா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் நெய், 2 கப் பால், 5 கப் மில்க் பவுடர், இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ 1 கப் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகியதுக்கப்புறம் 2 கப் பால், அதுக்கப்புறம் 5 கப் பால் பவுடர். ஸோ பால் பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி கட்டி தட்டாமல் நம்ம கலந்து விட்டுக்கணும். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ஜஸ்ட் 15 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, இந்த பால்கோவா செஞ்சிடலாம். சாதாரணமாக பால்கோவா செய்யணும்னா அந்த பாலை காய்ச்சணும், பாலை நல்லா வந்து சுண்டை வச்சு அதுக்கப்புறம் செய்யணும். அது இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 ஹவராவது ஆகும் மினிமம். அதை வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும், கை வலிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். பால் பவுடர் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை. ஒயிட் சுகருக்கு பதிலாக நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சுகர் யூஸ் பண்ணுறீங்களோ வீட்டில் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 கப் நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணதும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட ஆரம்பித்ததுமே உங்களுக்கு லைட்டாக வாட்டரியாக மாறும். ஸோ அந்த வாட்டரினஸ் எப்படி இருக்கணும்னா அது நல்லா கலந்து விட திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இதெல்லாம் குக் பண்ணும்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. லம்ஸ் வராமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ கலந்து விட ஆரம்பித்தது உங்களுக்கு நல்லா திக்காக ஆகிடும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டவ் மாதிரி ஆகிடும். அதாவது நம்ம வந்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ், அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் ஆகும். ஸோ அந்த ஃபார்மேஷன் வரும்போது அதாவது நம்ம பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ அதுதான் வந்து பால்கோவா வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொல்கிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான, டேஸ்டியான, ஈஸியான பால்கோவா ரெடி. இந்த பால்கோவாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிரகன்யா ஸ்ரீ கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த பால்கோவாவை நம்ம ஒரு செட்டிங் ட்ரேயில் போட்டு நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ தட் நமக்கு வந்து நல்லா கேக் மாதிரி நம்ம வந்து பீசஸில் கட் பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம். ஸோ அதை நல்லா செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்து சாப்டு பிஸ்தாஸ் இல்லை நட்ஸ், உங்களுக்கு எந்த நட்ஸ் உங்களுக்கு வீட்டில் இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் வந்து சாப் பண்ணியோ கிரேட் பண்ணியோ போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது போட்டு நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா செட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி பீசஸாக எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிரகன்யா ஸ்ரீ கிச்சனை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. Meet you soon with a new recipe. Bye bye from Praganya Sree Kitchen.